தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். மாநில உரிமைகளை மத்திய அரசு தொடர்ந்து பறித்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை மீட்பதற்கு தக்க தருணம் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பிறகு உரையாற்றிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் அதிகரிப்பு, பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை உட்பட 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். தொடர்ந்து பேசிய அவர், மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை எப்போதும் போராடி பெறும் நிலை நீடிப்பதாகவும் இது கூட்டாட்சி இந்தியாவிற்கு அழகல்ல என்றும் கூறினார். ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். நிதி வழங்காதது மாநிலத்தின் வளர்ச்சி மட்டுமன்றி இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் பாதிக்கும் என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஆளுநர் ஆர் என் ரவி தந்த தேநீர் விருந்தை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் அதிமுக, பாஜக, தேமுதிக பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது மரபு. அதன்படி ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவர் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அவரது அழைப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் புறக்கணித்தனர். இதேபோல காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் புறக்கணித்தன. தாவேகாவும் புறக்கணித்தது. இந்த நிலையில் ஆளுநர் தந்த தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், டிஜிபி சங்கர் ஜிவால் பங்கேற்றனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகேந்திர மோகன் ஸ்ரீவத்சவாவும் பங்கேற்றார். பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, அதிமுக சார்பில் எம்பி இன்பதுரை, எம்எல்ஏ கே ஏ பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அன்புமணி தரப்பு பாமக சார்பில் எம்எல்ஏக்கள் சதாசிவம், வெங்கடேசன், சிவக்குமார், தேமுதிக சார்பில் விஜய் பிரபாகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தையொட்டி இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரியில் எல்லை பாதுகாப்பு படை நடத்திய சாகசங்களை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பஞ்சாப் மாநிலம் அட்டாரியில் உள்ள பாகிஸ்தான் எல்லையில் புகழ்பெற்ற கொடியிறக்கும் நிகழ்ச்சியோடு சுதந்திர தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தங்கள் திறனையும் வலிமையையும் காட்டும் வகையில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். இருசக்கர வாகனத்தில் அமர்ந்தபடி பெண்கள் படை நிகழ்த்திய சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் அட்டாரி எல்லையில் மகாத்மா காந்தியின் பிரம்மாண்ட உருவப்படத்தை எல்லை பாதுகாப்பு படையின் டிஜி தல்ஜித் சிங் சௌத்ரி திறந்து வைத்தார். வரும் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் பொங்கல் மற்றும் தீபாவளி பண்டிகைக்கு தரமான சேலைகள் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, செய்யாறு, வந்தவாசி தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவர், பொங்கல் பண்டிகைக்கு தரமான வேட்டி சேலை முன்கூட்டியே வழங்கப்படும் என்றார். தீபாவளி என்று ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். அருமையான சேலை கொடுக்க போறோம். செங்கல் சூளை தொழிலாளிகளுக்கு தடையில்லாமல் வண்டல் மண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படணும். உயர்த்தினாங்களாமா? இல்ல. அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசிடம் போராடி வாதாடி பணத்தை பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு சேலத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 2வது நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே நேரு கலையரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர்கள் செங்கொடியை ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தனர். இதில் பங்கேற்று பேசிய திருமாவளவன், சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான யுத்தத்தில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என கூறினார். வலதுசாரிகள் இங்கே கொட்டமடிக்கிறார்கள்.
கோலோச்சுகிறார்கள், தாம் விரும்பியதையெல்லாம் சட்டமாக்குகிறார்கள், தம் விருப்பம் போல் அவற்றை நடைமுறைப்படுத்துகிறார்கள். கேட்பாரற்ற நிலையிலே ஜனநாயகம் இந்த மண்ணிலே கிடக்கிறது என்கிற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் வெல்க ஜனநாயகம் என்ற தலைப்பிலான மாநாடு நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று நிறைவுரையாற்ற உள்ளார். அதேபோல செல்வ பெருந்தகை, வைகோ, சண்முகம், திருமாவளவன், கமல்ஹாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என ஆளுநர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் தனது சுதந்திர தின செய்திக்குறிப்பில் ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டிலேயே அதிகளவு பெண்கள் பணியாற்றும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக கூறினார். குற்றங்கள் மீது பாகுபாடின்றி விரைவாக நடவடிக்கை எடுப்பதால் குற்றங்கள் குறைந்து பெண்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும், விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் பெண்களுக்காக செயல்படுத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்துள்ளார். ஆர் என் ரவி பொறுப்பு வகிப்பது ஆளுநராகவா அல்லது பாஜக தலைவராகவா என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் பட்டியலில் முதல் 3 இடங்களில் இருப்பது பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மீது பழிபோடும் ஆளுநருக்கு அப்படி என்ன தமிழர்களின் மீது வெறுப்பு என்றும் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகை கஸ்தூரி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். 1991ஆம் ஆண்டில் ஆத்தா உன் கோயிலிலே திரைப்படம் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் கஸ்தூரி. அதனைத் தொடர்ந்து முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தார். பின்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். அடிக்கடி சர்ச்சையாக பேசி செய்திகளில் அடிபடும் கஸ்தூரி பிக்பாஸ் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார். சர்ச்சை பேச்சுகளுக்காக வழக்குகளிலும் சிக்கியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவின் பரப்புரை மேடைகளில் கஸ்தூரி காணப்பட்ட நிலையில் தற்போது பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளார். சென்னை பாஜக அலுவலகத்திற்கு சென்ற அவர் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். அவருடன் பிக்பாஸ் பிரபலமான திருநங்கை நமிதா மாரிமுத்துவும் பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளார். தமிழ்நாட்டை போன்று ஆந்திராவிலும் பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயண திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஆந்திராவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வகையில் ஸ்ரீசக்தி என்ற பெயரில் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தை அமராவதி அருகே தாடைப்பள்ளியில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைத்தனர். பவன் கல்யாண் இலவச பயணத்திற்கான டிக்கெட்டுகளை பெண் பயணிகளுக்கு வழங்கினார். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேருந்தில் பயணித்து திட்டம் குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். இந்த திட்டத்தின் கீழ் ஆந்திராவில் வசிக்கும் அனைத்து பெண்களும் சொகுசு பேருந்துகள் தவிர்த்து மற்ற அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவசமாக பயணம் செய்யலாம். ஆதார் அட்டையை காண்பித்து திருப்பதி, திருமலை இடையே இலவச பயணம் மேற்கொள்ளவும் இந்த திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீசக்தி திட்டத்தில் சுமார் 2 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயனடைவார்கள் என்று அரசு அறிவித்துள்ளது. திருப்பதியில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் காத்திருந்த நிலையில் இலவச தரிசன கியூவில் பக்தர்கள் நிற்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. சுதந்திர தினம், கோகுல அஷ்டமி, வார விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். இதனால் இலவச தரிசனம் வரிசையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கிய பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். வார விடுமுறையொட்டி மேலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டம் குவியும் என எதிர்பார்க்கப்படுவதால் இலவச தரிசன வரிசையில் பக்தர்கள் நிற்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் தங்கும் அறைகள் கிடைக்காமல் பக்தர்கள் அவதிக்குள்ளான நிலையில் தேவஸ்தானம் தரப்பில் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு பள்ளியில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை தேசிய கொடி ஏற்றவிடவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதே கிராமத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ்குமாரை பள்ளி நிர்வாகம் சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளது. இந்நிலையில் கொடியேற்ற ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் சென்றபோது அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கொடியேற்றியுள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் பள்ளி நிர்வாகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சபாபதி நீதான் வந்து ஒரு தலைவர், நீதான் வந்து என்ன அசிங்கப்படுத்தினது நீதான். ஆமா, இந்த பள்ளியில நான் கொடியேற்ற ஒவ்வொரு வருஷம் கொடியேற்றுவேன். இந்த ஆண்டு கொடியேற்று வருஷம் என்னை எச்சம் போன் பண்ணார். வந்து கொடியேற்றுறப்போ தமிழ்தாய் வாழ்த்தி பாடிட்டு பிறகு
கற்பூரம் ஏற்றிட்டு வந்து நான் கொடியேற்றலான்னு வந்தாக்கா சபாபதின்றவர் வந்து அவர் என்ன பதவியில் இருக்கிறாருன்னே தெரியல. அந்த சபாபதி வந்து நேரம் வந்து என்னை தடுத்துட்டு வந்து கொடியேற்றுறாரு. இதனிடையே அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் அல்லது பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் தான் கொடியேற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. பாகிஸ்தானில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்தியாவின் இமயமலை பகுதியிலும் பாகிஸ்தானின் வடபகுதியிலும் மேகவெடிப்பு ஏற்பட்டது. இதனால் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை ஒரு சில மணி நேரத்தில் கொட்டித் தீர்த்தது. தொடர் கனமழை எதிரொலியாக பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ஸ்மார்ட் பள்ளத்தாக்கில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் வீடுகளில் சிக்கியவர்கள் கயிறு கட்டியும் படகுகள் மூலமும் மீட்கப்பட்டனர். இதனிடையே நிவாரணப் பொருட்களை எடுத்துச் சென்ற ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக விபத்திற்குள்ளானதில் விமானிகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 56 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் ரஷ்யா இடையேயான அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை 3 மணி நேரம் நீடித்தது. அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து நாட்டோ அமைப்பு நாடுகள் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் பேச உள்ளதாகவும் கூறினார். Productive meeting. There were many points that we agreed on. Most of them, I would say, a couple of big ones. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மாஸ்கோவில் நடத்த வேண்டும் என விருப்பம் தெரிவித்த புட்டின் யுக்ரைனில் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் போருக்கான காரணங்கள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். Next time in Moscow. Oh, that's an interesting one. I don't know. I'll get a little heat on that one, but I could see it possibly happening. 2022ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்திருந்தால் யுக்ரைனில் போரே வந்திருக்காது என்றும் புட்டின் தெரிவித்தார். ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைகளை தவிர்த்து மாதாந்திர வழிபாட்டிற்காக ஒவ்வொரு மாதமும் திறக்கப்படும். அந்த வகையில் ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நாள்தோறும் படி மற்றும் உதயாஸ்தமன பூஜைகள் நடைபெறும் என்றும் 5 நாட்களுக்கு நெய்யபிஷேகம் செய்யப்படும் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி சாத்தப்படும் நடை மீண்டும் செப்டம்பர் 3ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. கேரளாவில் சிங்கம் மாதமாக கருதப்படும் ஆவணி மாதத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் அதனை ஒட்டி செப்டம்பர் 3ஆம் தேதி நடை மீண்டும் திறக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது.